ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் யோர் ஹங்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு சிக்கன் பிரியாணி ரெசிபி. ஸோ இதுக்கு வந்து நான் 1 கிலோ சிக்கன், 1/2 கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு சில மசாலாஸ் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். 2லேருந்து ஒரு 3 குட்டி சைஸு பட்டை அண்டு 4 கிராம்பு, 1 இல்லைனா 2 ஏலக்காய் போட்டு ட்ரையாக ஒரு பேனில் 1 மினிட் அந்த அரோமா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு, இஞ்சி பூண்டு நசுக்கிற கல் இருக்கும் இல்லைங்களா, அதில் போட்டு நுணுக்கிட்டு ஒரு பவுடர் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி, ஒரு கை ஃபுல்லாக புதினா போட்டு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் போட்டு தண்ணி லைட்டாக ஊற்றி அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு குக்கரில் ஒரு 3 குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டி அதில் கடலெண்ணெய், 1 குழிக்கரண்டி நெய் ஊற்றிட்டு அது காஞ்சதுக்கப்புறமா ஸ்பைசஸ், பிரியாணி இலை, சோம்பு இது எல்லாமே போட்டு வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸில் 5 வெங்காயம் நான் வச்சுருக்கேன். மீடியம் சைஸ்னால் ஒரு 6 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணிவிட்டு எண்ணெயிலையும் அந்த நெய் இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டுட்டு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணணும். நல்லா வந்து கம்ப்ளீட்டாக வதங்கணும் வெங்காயம். அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா ஒரு கை ஃபுல்லாக புதினா திரும்பியும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வெங்காயத்தோடு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெறுமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெறுமிளகாத்தூள் போட்ட உடனே வந்துட்டு லைட்டாக கலந்துட்டு டக்குன்னு நீங்கள் வந்து அந்த மல்லி பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தீங்க அதை போட்டுருங்க. இல்லைனா வந்து மிளகாத்தூள் கரிஞ்சிரும், அதனால தான். அதுக்கப்புறம் அதை கலந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 டீஸ்பூன் இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வந்து நல்லா பெருசாக இருக்குன்னா 4 போதும். சின்னதாக மீடியம் சைஸில் இருக்குன்னா ஒரு 5 தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை ஸ்லைஸ் பண்ணி தான் போடணும். ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவும் கூட போட்டு நல்லா வதக்குங்க. ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் அப்படி கலந்து விட்டுட்டு மேலே வந்து லைட்டாக மூடி வந்து வச்சுட்டு வேக விட்டிங்க அப்படின்னா நல்லா குழஞ்சி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வரும். அந்த ஸ்டேஜில் தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ஒரு 1/4 கப் தயிர், ஸ்பூன் வைஸில் சொல்லணுன்னா ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கோங்களேன், 5 டீஸ்பூனு. அதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கூடயே வந்து நம்ம சிக்கன் கழுவி வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மேலே சும்மா மூடி போட்டு சிக்கனை வந்து ஒரு 3 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வரும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கான தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் ரேஷியோவில் நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன் சீரக சம்பாவுக்கு. ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இது பண்ண போகிறோம். அரிசி எப்போ ஊற வைக்கணும்னு சொல்ல மறந்துட்டேன். அரிசி வந்துட்டு நம்ம வெங்காயம் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகுதுல்ல, அந்த ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் ஒரு 20 நிமிஷம் கரெக்டாக நீங்கள் ஊற வச்சிங்கன்னா குழையாமல் சூப்பராக வரும் பிரியாணி. எக்ஸ்ட்ரா டைம் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக குழஞ்சிரும். ஸோ நீங்கள் வந்து அதில் டைமிங்கில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அரிசியை போட்டதுக்கப்புறமா ஒரு 3/4 லெமன் ஜூஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிட்டு உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எல்லாமே வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு. உப்பு, காரம் அண்டு எண்ணெய், நெய் இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த விசில் அந்த ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி தம் உடைக்கலாம். ஸோ அது உடைக்கும் போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக அப்படி ஓரமாக இருந்து எடுத்து லைட்டாக பண்ணணும். என்னோடது வந்து லைட்டாக வந்துட்டு குலையில, பட் கொஞ்சம் பொலன்னு வரல, லைட்டாக ஒட்டுன மாதிரி இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா நான் ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட அரிசியை ஊற விட்டுட்டேன். ஸோ அதுதான் ரீசன். நீங்கள் அந்த தப்பு பண்ணாமல் பண்ணிங்கன்னா சூப்பரான அவுட்கம் வரும். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.